India's #1 spice brand-ஆன Aachi மசாலாவோட Aachi Gram Flour யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டியான லட்டுவை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இத பார்த்த உடனே என்ன தோணுது? கண்ணா லட்டு திங்க ஆசையா? ஆமா. வணக்கம் and welcome to Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நம்ம என்ன டிஃபரெண்டா வித்தியாசமா சமைக்க போறோம் அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ என்ன மாசம்? ஃபெஸ்டிவல் மந்த் ஆயிடுச்சுல. ஃபெஸ்டிவல்ஸ்னா என்ன? ஸ்வீட். கண்டிப்பா வீட்ல ஸ்வீட் சமைச்சே ஆகணும். பட் இன்னைக்கு நம்ம சமைக்க போறது சாதாரண ஸ்வீட் எல்லாம் கிடையாது. The king of Indian sweet. அதாங்க நம்ம லட்டு. இந்த லட்டு அப்படினு சொன்ன உடனே எனக்கு இந்த ஒரு கவுண்டர் தான் ஞாபகம் வருது. கண்ணா லட்டு திங்க ஆசையா தான் இருக்கு. பட் அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இவ எப்படி உடையாம லட்டு பண்ணுவா அப்படினு. அதானே நமக்கு சமையல்ல என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் அதை நமக்கு ஈஸியா ஆக்கிறதுக்காகவே ஆச்சில ஒவ்வொரு ப்ராடக்ட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் லான்ச் பண்றவங்க லட்டுக்கு லான்ச் பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு ஆச்சி கிராம் ஃப்ளவரை வச்சு சூப்பர் டேஸ்டியான உடையாம லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி கிராம் ஃப்ளவர் 500 கிராம், ஆச்சி நெய் 50 ml, சுகர் 1 kg, வாட்டர் 750 ml, cardamom 2 pots, cashewnut 100 gram, raisins 50 gram. ஆயில் தேவையான அளவு. இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி கிராம் ஃப்ளவரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டியான லட்டுவை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். ஸோ 1 kg ஆஃப் சுகர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 500 ml ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஒரு பேனில் நான் ஊற்றிடுறேன். வாட்டர் கூட 1 kg ஆஃப் சுகர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகி பாயில் ஆகிடுச்சுன்னா சர்க்கரை பாகு வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இந்த சுகர் சிரப் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இது கரெக்டாக இருக்கா, சிரப் மாதிரி ஆகிடுச்சா அப்படின்றது இந்த மாதிரி தொட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 2-3 தட்டி வச்ச ஏலக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஏலக்காய் எதனால இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை தரணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, சைடில் எடுத்து வச்சிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக லட்டுக்கு தேவையான பூந்தி மாவு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 kg ஆச்சி கிராம் ஃப்ளவரை ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பவுலில் 1/2 kg ஆஃப் ஆச்சி கிராம் ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்காக 250 ml ஆஃப் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூந்தி மாவு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூந்தி மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த பூந்தி மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சைடில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூந்தி பொரிக்கிறதுக்காக ஆயில் வந்து இந்த பேனில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பூந்தி கரண்டி வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பூந்தி எல்லாம் வந்துட்டு ஜாயின் ஆகிக்கும். ஸோ அதை கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த பூந்தியை ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பூந்தியை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக 100 கிராம்ஸ் கேஷ்யூ வந்துட்டு எடுத்திருந்தேன். அடுத்தது 50 கிராம்ஸ் ஆஃப் திராட்சை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூந்தி பண்ணோல அதே ஆயிலில் வந்துட்டு இதையும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லட்டுவில் ஆட் பண்ணுறதுக்காக இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்துட்டு பொரிச்சாச்சு. ஸோ இதை ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி லட்டு செய்யறதுல லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. எம்டியான பேன் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதில் நம்ம பொரிச்சு வச்ச பூந்தி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுங்க. இந்த பூந்தியெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த பூந்தியில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணணும்.
சுகர் சிரப்பும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூந்தியும் சுகர் சிரப்பும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் நாம் சுத்தமான ஆச்சி கீ 50 ml வந்துட்டு ஊற்றிக்கிறோம். மறுபடியும் இந்த மூணுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெய் ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இப்போது ஆச்சி நெய், பூந்தி, சுகர் சிரப் இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பூந்தியெல்லாம் இந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நல்லா ஊறணும். ஸோ அதனால ஒரு 2 hours நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இது செப்பரேட்டாக வச்சிடணும். 2 hours அப்படியே ஊறினதால் இந்த பூந்தி வந்துட்டு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனியெல்லாம் வெயிட் பண்ணவே முடியாது, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என்னாலே லட்டு செய்ய முடியும், நான் கண்டிப்பாக நம்பல. பட் ஃபைனலி ஐ மேட் இட். ஃபைனலி நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த லட்டு ரெடி. இதை பார்த்தோன்னே என்ன தோணுது? கண்ணா லட்டு திங்க ஆசையா? ஆமாம், என்னாலே நம்ப முடியல. நானே செஞ்சு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணுமா? கொடுக்க மாட்டேன். உங்கள் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீடு தேடி வரணுமா? அப்போ உடனே மொபைல் எடுங்க, www.aachifoods.com லாகின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப் டு 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போவே லட்டு சாப்பிடணும் போல இருக்கா? அதனால தான் ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீட்டில் சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. உணவை மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Tara. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.